நியூசிலாந்து சீரீஸ்ல ஒண்ணுமே பண்ணல நானு. ஆனா காட் வந்து எனக்கு வேற பிளான் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. கரெக்ட். அவர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண காடும் கிரிக்கெட்டும் அவரை கைவிடல. ரெண்டுமே அவரை காப்பாத்திருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். இல்லை காடு மட்டும் கைவிடல, அவங்க ஃபேன்ஸும் கைவிடலன்னு தான் சொல்லணும். மறக்கக்கூடாது, திருவனந்தபுரம் அவங்க தாய் மண் கைவிடலாம் தம்பி. வந்திருக்க மண்ணுங்க சென்னை சூப்பர் கிங்ஸுங்கிற சென்னை மண்ணு வந்தாரை வாழ வைக்கும் மண்ணுப்பா அது. கேரளா அரசாங்கம் இவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா எடுக்கிறதா ஒரு வந்து நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்லயே வந்து ஒரு அமைச்சர் பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா பாராட்டு விழா இருக்கும்னு நினைக்கிறேன். பாராட்டு விழா இல்ல போதாது, இப்போ ஒரு ஃபிலிம் எடுங்க. சஞ்சுவோட எம்எஸ் தோனி அன்ஸ்டோல் ஸ்டோரி இருக்கும்போது ஒரு சஞ்சு சாம்சன் அன்ஸ்டோல் ஸ்டோரி பியூஷ் இருக்கக்கூடாதா? சாவ- ஃபைனலி நான் சொல்றேன், சஞ்சு சேட்டா யூ பியூட்டி. இதை தவிர என் வாயில இருந்து வார்த்தை வரல. நீங்க அடுத்த கேப்டன் ஆகி, அதாவது 2028 வேர்ல்டு கப்புக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அதெல்லாம் இப்ப மறுபடியும் சொதப்பாதீங்க. நாங்க ஸ்டாட்ஸ் ஒரு கடைசி ஒரு 2 வருஷம் ஸ்டாட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஒரு மேட்ச் அடிச்சா நீங்க 4 இன்னிங்ஸ் அடிக்கிறது கிடையாது. இதை ஒழுங்கா கண்டினியூ பண்ணுங்க. இங்கிலாந்துல எனக்கு தெரிஞ்சு கையில ஒரு கயிறு இருக்கு அவர்கிட்ட. அதை விட்டுட்டா நம்ம லைஃபே போயிடுமோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது இருந்தது அவர் கையில. ஆனா இந்த சேப்பாக்குல ஆடினதுக்கு அப்புறம் அந்த கயிறை விட்டாச்சு. இருந்தா என்ன போனா என்ன, என்னோட லாஸ்ட் கேம் இதுதான் நினைச்சிட்டு ஆடுறாரு அவரு. அந்த மேட்ச்ல இருந்து பீக் ஆகுறாரு. அடுத்த 3 மேட்சுமே நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. நம்ம கப்பே வாங்கி கொடுத்துருக்கு. அவரும் ஒரு பெரிய பார்ட் பிளே பண்ணிருக்காரு நம்ம கப்பு வாங்குறதுல. வந்து தோத்துட்டே இருந்தானா இந்த ஊரே கை கொட்டி சிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே அவன் வந்து ஜெயிச்சிட்டானா அதே கையை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளாப் பண்ணுவாங்க அவனுக்கு. சரியா? அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. சஞ்சு சாம்சனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோல மெயினா சஞ்சு சாம்சன் எப்படி டவுன்ஃபால்ல இருந்து வெளியே வந்தாரு, என்ன டெக்னிக் மாத்தி இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்லயே மோஸ்ட் ரன் கெட்டர் 3rd பிளேஸ்ல இருக்காரு சஞ்சு சாம்சன். எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல பிரபுல இருந்து ஆரம்பிப்போம். சஞ்சு எப்படி பண்ணிருக்காரு, எப்படி கம்பேக் பண்ணி வந்திருக்காரு, இல்ல நீ கடந்து வந்த பாதையெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாதைக்கு போறதுக்கு முன்னாடி ஊரே கை கொட்டி சிரிக்கும். நீங்க சிரிச்சீங்கடா, 2 பேரும் சிரிச்சீங்களா இல்லையா? அநியாயம் பண்ண எவனோ ஒருத்தன் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தான்டா பண்ணீங்க. அதே நாங்க 2 பேர் தானே பாராட்டணும். அதே நாங்க கை தட்டணுமா இல்லையா? கை தட்டணும். நாங்க கட்ட வச்சான்டா என் தலைவன். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கப்பை கொண்டாந்து கொடுத்தானா இல்லையா? இல்ல சஞ்சு சாம்சன் நமக்கு நம்ம வாழ்க்கையில பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கும் இந்த மாதிரி இப்ப சஞ்சு சாம்சன் ஆனது 1 மாசத்துல நம்ம கத்து கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில எவ்வளவு அடி வேணா வாங்குவேன், ஆனா உன் டைம் வர வரையும் நீ அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தா காட்ஸ் பிளான் என்னைக்குமே காட்ஸ் பிளான் தான். இப்ப பாருங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி கரெக்டா நானும் வீடியோ எப்ப இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தேன். 1 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சஞ்சு சாம்சங்க வந்து நம்ம இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சோம். 1 மாசம்தான் வாழ்க்கை. இன்னைக்கு அன்னைக்கு இருந்த சஞ்சு சாம்சன் எங்க, இன்னைக்கு இருந்த நெக்ஸ்ட் கேப்டன் பேசிட்டு இருக்கோம். இதை விட வாழ்க்கை உனக்கு கத்து தர முடியாது. நமக்கு ஒரு தப்பான விஷயம் நடக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்சம் வெயிட் பண்ணா என்ன மாறும், எவ்வளவு புகழ் வரும் என்னங்கிறது எல்லாருக்கும் அதே தான் நான் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக்வர்ட்ல நீங்க சொல்றதுல நான் ஒரு பாயிண்ட் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. ஆனா லக்கு வேணும். வாழ்க்கையில லக்கு மட்டும் ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணுமே வாழ்க்கையில இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு லக்கு கூட நடந்ததில்ல. அப்கோர்ஸ் உங்க வாழ்க்கையிலயும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். சஞ்சு சாம்சனுக்கு ஏதாவது எங்கேயாவது ஒரு மச்சம் இருக்கு. இது மாதிரி லக்கு வேற யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க, நியூசிலாந்து சீரீஸ்ல மொத்தமா 46 ரன் 5 மேட்சுக்கு. சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல ஒரு மேட்ச் ஆரம்பிச்சு 37 ரன் அவர் ஆடினாரு. ஆஸ்திரேலியா சீரீஸ்ல 2 மேட்ச் ஆடினாரு 2 ரன்னு. ஏசியா எப்பட 132 ரன்னு. இங்கிலாந்து சீரீஸ்ல 51 ரன்னு. இது மாதிரி பேட் ரன், பயங்கரமான பேட் ரன். இதை வச்சுதான் நானும் அவரும் பயங்கரமா அடிச்சோம். பார்ட் 4 வரலும் போட்டு அட்டின்னு அடிச்சோம். நீங்க ஒருத்தர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணீங்க. கடைசியா திருவனந்தபுரத்து மேட்சுக்கு அப்புறம் நீங்களும் இதுக்கப்புறம் சஞ்சு ஓவர் அப்படின்னீங்க. உங்களே உங்க வாயில இருந்து சஞ்சு சாம்சன் அப்படி 4 மேட்ச் 4வது மேட்ச் நான் ஓவர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா 5வது மேட்ச்ல ரிட்டர்ன் வந்து இல்ல இவர் அடிப்பாருன்னு நான் திரும்பியும் ஒரு இது கொடுத்துட்டு இருந்தேன். நீங்களாம் ரொம்ப அடிக்கிறத பத்தி எனக்கு இல்ல சஞ்சு சாம்சன் அப்பேற்பட்ட பிளேயர் கிடையாது, அவர் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மேல சொல்லு. வாழ்க்கையில ஒரே ஒரு டைம்
அவனுக்கு வந்து வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவரே நினைச்சிருக்க மாட்டாரு. அவரு இந்த இசான் கிசான் வந்து 5th 2020 மேட்ச்ல கிளவுஸ் வாங்கிட்டாரு. கிசான் ரொம்ப நாள் கழிச்சு கிளவுஸ் புடிச்சதுனால ஒரு ஸ்டெம்பிட் விட்டாரு பின்னால. எனக்கு பயங்கர மிஸ்டேக் பண்ணாரு. 2-3 பை ஸ்கோர் விட்டாரு. சஞ்சு சாம்சன் அன்னைக்கு பார்க்கும்போது என்னைக்குமே நம்ம சஞ்சு சாம்சன் அது மாதிரி ஒரு டிமெட்டிவ் சஞ்சு சாம்சனை நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே பார்த்துக்க மாட்டோம். ஒரு மாதிரி உடஞ்சு போய் ஒரு பந்து தடுக்க போவாரு, 4 விட்டுருவாரு. ஆனா சஞ்சு சாம்சன் நம்ம லைன்ல எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டர்னு தெரியும். நியூசிலாந்துல ஒரு கேட்ச்ல பறந்துட்டு பிடிச்சலாம் நம்ம அதெல்லாம் பார்த்து வந்துருக்கோம். அவனுக்கு அவர் மனசு உடைஞ்சு போய் போற சொந்த பண்ணல, நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நாமளே வீடியோ போட்டோம். போடலன்னு சொல்லல, போட்டோம். அவருமே நினைச்சிருப்பாரு அவரு தாண்டா அப்படின்னு. ஒரு மேட்ச், முதல் மேட்ச், 2வது மேட்ச் திடீர்னு அபிஷேக் சர்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு நியூஸ் வருது. ஒரு மேட்ச், அந்த மேட்ச் 23 ரன் அடிச்சாரு, இல்லைன்னுலாம் சொல்லல. அவர் அன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம், அதுக்கப்புறமும் ஒரு வீடியோ போட்டோம். நடா சஞ்சு, நீ நடா டே பொண்ணான வாய்ப்பை வாழ்க்கையில வந்துச்சே, மிஸ் பண்ணிட்டேடா அப்படிங்கும் போது நமக்கு சவுத் ஆப்பிரிக்காக்காரன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவன் மட்டும் வாழ்க்கையில சோக் பண்ணல, நமக்கும் சோக் பண்ணி விட்டு நம்ம டீமை தோக்கடிச்சு நமக்கு ரியாலிட்டி செக்னு ஒண்ணு வச்சான். எய்டம் மார்க்கம்லாம் ஒரு ஆஃப் ஸ்பின்னர்னு பவுலிங் போட்டு இசான் கிசானை விக்கெட் எடுத்து, இல்ல தம்பி நீங்க ஒரு ரைட் ஹேண்டர் உள்ள இல்லைன்னா நீங்க தோத்து போயிருவீங்க, உங்களுக்கு எல்லா டீம் ஆஃப் ஸ்பின்னர் போட்டு தோக்கடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சனை கூப்பிட்டு வந்துட்டு, சஞ்சு சாம்சன் சென்னையில சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ரெப்ரசென்ட் பண்ண போறாரு. ஒரு ரெப்ரஸ்மெண்டோட வந்தாரு. இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ தோத்துட்டீங்கன்னா நீ சாவறதுதான் ரெடி. இனிமே உயிரோட இருந்து ஒரு பிரயோஜனமே இல்ல. அந்த நிலைமையில வந்தாரு. டப்பு டிப்புன்னு ஒரு பேக் ஃபுட்ல ஒரு 6 அன்னைக்கு ஸ்டேட்ல அடிச்சாரு. அன்னைக்கே தெரிஞ்சிச்சு அந்த மேட்ச் கீப்பிங் கிளவுஸ் கொடுத்தாங்க. செம்ம கான்பிடன்ஸ். தனி ஒருவனா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல 97 ரன்னு, அதுக்கு அடுத்த 2 மேட்சுமே 89 ஆல்மோஸ்ட் 3 மேட்சுமே செஞ்சுரி கணக்குல அடிச்சு மேன் ஆஃப் த சீரீஸ். எங்க மேட்ச் பெஞ்சில உட்காந்துட்டு இருந்த ஒரு பிளேயரு அவரோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு, திரும்பி வர வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சவர் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு. பயங்கரமான ஒரு சினிமா மட்டும் சஞ்சு சாம்சனை வச்சு யாரோ ஒருத்தர் எடுத்தாங்கன்னா இதுக்கு மேல ஒரு திரைக்கதை உள்ள கதையில என்னைக்குமே கிடைக்காது. அதான் இல்ல, இது எப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து இப்போ நீங்க அந்த ஒரு கேட்டகரி பொருத்தி பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ரோபோ எந்திரன் படம் இருக்கு தெரியுமா? எந்திரன் படத்துல சிட்டி ரோபோ மாதிரி தான். இது என்ன ரெச்சி பூசா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மேட்ச்ல இருந்து ரெச்சி போட்டாரு. சென்னையில ஆடின மேட்ச்ல இருந்து அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ரோபோ உருவாகிறாரு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு எல்லாம் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி வெளியே போடான்ட்டு ஃபுல்லா நெகட்டிவிட்டி தான். அதுக்கப்புறம் ரெச்சி போட்டு வந்தாரு, 3 மேட்சா போட்டு பொழந்துட்டாரு. டாப் ரன் கெட்டர்ல டாப் 5ல இருக்காரு. சரியான பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க நான் ஏன் ரெச்சிப்புன்னு சொல்றேன்னா 2.1 கூட சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரீஸ்ல பாத்தீங்கன்னா முன்னாடி போறது பின்னாடி வர்றதுன்னு ஃபுட் ஒர்க்ல பெரிய குழப்பம் இருந்தது. டைமிங் மிஸ் பண்ணாரு, நிறைய ஷாட் மிஸ்டேம் ஆடினாரு. ஆனா இந்த சென்னையில ஆடின மேட்சுக்கு அப்புறம் ஒரு மிஸ்டேம் ஷாட் கூட நான் ஆடி பார்த்ததே இல்லை. இந்த அவுட் ஆன 3 பால் மட்டும்தான் மிஸ்டேம் ஷாட் எனக்கு தெரிஞ்சு. மிச்சு எல்லாமே மிஸ்டேம் ஷாட் ஆடினது இந்த 3 மேட்ச்ல இந்த அவுட் ஆன 3 பால். அப்புறம் அந்த ஃபைனல்ஸ்ல ஃபர்கூசனுக்கு ஆடி ஒரு 6 போயிடும் டாப் எட்ஜ் ஆகி. அந்த பால் தான், அந்த 4 பால் தான் எனக்கு தெரிஞ்சு மிஸ்டேம் ஷாட் ஆடி நான் பார்த்தேன். மற்றபடி மிஸ்டேம் ஷாட்டும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கான்பிடென்ட்டோட உச்சத்துல பீக்ல இருக்காரு. அதனால ஒண்ணுமே அடிச்சதுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க தான் போட்டு அடிச்சோம். ஏன்னா ட்ரிவாண்ட்ரமே அடிக்கல, எல்லாருமே சரி, நாம்பன்னு இல்லை எல்லாருமே சரி, ட்ரிவாண்ட்ரம் அவரோட ஹோம் கிரவுண்ட்லயே அடிக்கலங்கும் போது எப்படி அவருக்கே அவர் மேல ஒரு கான்பிடன்ஸ் இல்ல. அவர் ஃபைனல் ஸ்பீச்லயும் அதான் சொல்லியிருந்தாரு, எனக்கே என் மேல கான்பிடன்ஸ் கிடையாது, நியூசிலாந்து சீரீஸ்ல ஒண்ணுமே பண்ணல நானு, ஆனா காட் வந்து எனக்கு வேற பிளான் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. கரெக்ட், அவர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண காடும் கிரிக்கெட்டும் அவரை கைவிடல, ரெண்டுமே அவரை காப்பாத்திருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். இல்லை, காடு மட்டும் கைவிடல, அவங்க ஃபேன்ஸும் கைவிடலன்னு தான் சொல்லணும். மறக்கக்கூடாது, திருவனந்தபுரம் அவங்க தாய் மண் கைவிடலாம் தம்பி, வந்திருக்க மண்ணுங்க சென்னை சூப்பர் கிங்ஸுங்கிற சென்னை மண்ணு வந்தாரை வாழ வைக்கும் மண்ணுப்பா அது. நீ அந்த இடத்துல நீ ஒரு வாட்டி காலை வச்சுன்னா காப்பாற்ற முடியுமா? இடையில வந்து காட் ஆஃப் கிரிக்கெட் கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு இல்ல, அவர் ரொம்ப உடஞ்சு போயிருந்தாராமா. அப்ப அவரு எந்த கிரிக்கெட்டையும் அவர் டச் இல்லையா,
எந்த ஒரு கிரிக்கெட்டையும் பேச மாட்டாரா. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் மட்டும் பேசுவாராம். அவர் இந்த மாதிரி ஃபெயில் ஆன வாட்டி 5 மேட்சை சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்ட்டு அவர்கிட்ட ரொம்ப நேரம் 4 மணி நேரமாக ஏதோ பேசுனதா சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி சொன்ன வாட்டி அவர் இல்லை இதெல்லாம் கிரிக்கெட்டில் நடக்கிறது தான், இதையும் நீ கடந்து போயிடுவ, உனக்குன்னு ஒரு மொமெண்ட் வரும், வெயிட் பண்ணு. அதுதான் வெயிட்டிங் தான், வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் ஃபைனலுக்கு முன்னாடியும் சச்சினே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. சாரி 4 மணி நேரம் கிடையாது, அது 1 மணி நேரம் பேசினாரு. சச்சின் இதுக்கு வந்துட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து இங்க பாரு இதுதான் உன்னோட மேட்ச், நீ சொன்னிய தினேஷ், அது அவரே சொல்லிருக்காரு. நான் சொன்னேன் இது பாரு இதுதான் சஞ்சு சாம்சனுக்கு அதுதான் கடைசி மோஸ்ட் வாண்டட் இன்னிங்ஸ், அது மட்டும் தான். ஃபைனல் அடிச்சது மட்டும் தான். ஃபைனல் அடிக்கல மேன் ஆஃப் த சீரிஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. வில் ஜாக்சன் கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன், இல்ல காட்ஸ் பிளான் இல்ல அவரோட பிளான் தான். எனக்கு தெரிஞ்ச நியூசிலாந்து சீரீஸ்ல அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல ஒரு மேட்ச் 39 ரன் அடிச்சாரு. அந்த 5 மேட்ச்ல அவர் டெஸ்பிரேஷன்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அடிச்சவனுண்டா நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணியே என்ன தூக்கி கீழே போட்டு நான் ஒழுங்கா லைன் டிராப் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஜித்தேஷ் சர்மா உள்ள கொண்டு வந்து போட்டீங்க, நான் இப்ப யாருன்னு காட்டியே அவனுண்டா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்பிரேஷன்ல போய் ஃபெயிலியர் ஆயிட்டு அந்த இடத்துல கிசான் அடிச்சது மிஸ்டேக் ஆயிடுச்சு. திலக்வர்மா இன்சூரி மிஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் இல்லைன்னா நம்ம பின்னாடி ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு நீட்டா ஆடி இருக்கலாமோ, ஒரு கான்பிடன்ட் எல்லாம் போயிருச்சு. அந்த நேரத்துலயும் கூட மறுபடியும் வாய்ப்பு வந்து இல்ல பாரு ஒரே வந்து அப்ப சொன்னேன் இந்த மாதிரி பின்னாடி இருக்காம ஒருத்தர், அதனால இப்பெல்லாம் ஒரு மைண்ட் கேம் ஆகும், கிரிக்கெட்டே மைண்ட் கேம் தான் சொன்னேன். இன்னைக்கு அவர் அடிச்சதுனால இதெல்லாம் ஒருவேளை இருக்குமோங்கிறீங்க, இதெல்லாம் நான் அப்பயே சொன்னேன், யாரும் ஏத்துக்கல, என்ன சொல்றது. இல்ல நம்ம யாரா இருந்தாலும் சஞ்சு சாம்சனா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்ல ஒண்ணு நடக்குதுன்னா அதை வந்து ஒரு நல்லதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடணும். எவ்வளவு பெரிய கெட்டதா இருந்தாலுமே அது பின்னாடி ஏதோ ஒரு நல்லதை கொடுக்கும் அதனாலன்னு சொல்லிட்டு கடந்து போயிடணும். அந்த மாதிரிதான் சஞ்சு சாம்சன் ஆயிருக்கு. அபிஷேக் சர்மா நல்லா ஆடிட்டு இருந்தாரு, இஷான் கிஷனை கூட்டு வந்தாங்க, ஓப்பனிங் பேர் மாத்தினாங்க, எல்லாமே இருந்தது கையில. வந்து அதுல எனக்கு தெரிஞ்சு கையில ஒரு கயிறு இருக்கு அவர்கிட்ட, அதை விட்டுட்டா நம்ம லைஃபே போயிடுமோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது இருந்தது அவர் கையில. ஆனா இந்த சேப்பாக்குல ஆடினதுக்கு அப்புறம் அந்த கயிறை விட்டாச்சு. இருந்தா என்ன போனா என்ன, என்னோட லாஸ்ட் கேம் இதுதான் நினைச்சிட்டு ஆடுறாரு அவரு. அந்த மேட்ச்ல இருந்து பீக் ஆகுறாரு. அடுத்த 3 மேட்சுமே நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல, நம்ம கப்பே வாங்கி கொடுத்துருக்கு. அவரும் ஒரு பெரிய பார்ட் பிளே பண்ணிருக்காரு நம்ம கப்பு வாங்குறதுல. அதே மாதிரி சஞ்சு என்ன சொல்றது, எனக்கு தெரியும் அப்பயே, நான் தான் சொன்னேன் நம்பிபிஏ மேட்ச்ல எங்க பாரு ஒருத்தனுக்குலாம் இப்படி ஒரு சான்ஸ் வராது, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் கிரிக்கெட்ல ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சு அடுத்த மேட்ச்லாம் அடுத்த சீரீஸே காணாம போனவங்களும் இருக்காங்க. ஆனா சஞ்சுக்கு அப்படி இல்லை, எவ்வளோ நாள் போராடிட்டு இருக்காரு, சின்ன வயசுல இருந்து போராடிட்டு இருக்காரு, நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கையில ஒரு 5 மேட்ச் ஃபெயில் ஆனது நாமளே, அதுவும் வேர்ல்டு கப் இல்லைன்னா சீரீஸா இருந்தா பெஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு கப்புங்க மாதிரி அவருக்கும் ஒரு ப்ரெஷர், அது அடுத்து நீ தான் ஓப்பனிங் வேற சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் ஓப்பனிங்லாம் பேர்லாம் மாத்திரம். அதே மாதிரி அவரு அதான் சொல்றேன், நம்பிபிஏ மேட்ச்ல நாமளே பேசணும் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல ஒரு பேர் இருக்குன்னு சொன்னோம். ஆனா 2வது மேட்சே அவர் ஆட வச்சாங்க. எனக்கு அதுதான் இப்ப கண்டிப்பா இவன் அடிக்க போறான், இவன் தான் கப்பு வாங்கி தர போறான். அதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், எழுதி வச்சுக்கோ, இவன் தான் கப்பு வாங்கி தர போறான், காட்ஸ் பிளான் எழுதிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க. என்ன அதுக்குதான் பெருசா அவருக்கு எல்லாருமே அடிச்சது காரணம் என்னன்னா, வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டுக்கு 1 மாசம் கூட இல்ல, நம்ம கிட்ட பேக்கப்புக்கு ஒரு விக்கெட் கீப்பர் இல்ல, ப்ராமினென்ட்டா ஒரு விக்கெட் கீப்பர் கிடையாது. நீதான் சொல்லி இஷான் கிஷன் இருந்தாரு. நான் சொல்றது 2 லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனிங் போனா என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். எப்பயும் நீ சொல்ற மாதிரி 0க்கு 1 0க்கு 2 அப்படிதான் இருந்தது. ஓகேவா, அவ்வளவு ப்ராமினென்ட்டா இந்தியா எப்பயுமே போனது கிடையாது. 2 லெஃப்ட் ஹேண்டரோட போய் நான் பார்த்ததே கிடையாது. ஒன்னு ரைட் லெஃப்ட் ஆடுவாங்களா, ரைட் ரெண்டுமே ஆடுவாங்க, அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அதனால சஞ்சு சாம்சனை ரொம்ப பேக் பண்ணிட்டே இருந்தாங்க. அவருதான் ஓப்பனரு, அவருதான் விக்கெட் கீப்பரு, அவரே அடிக்கல பர்ஃபார்ம் பண்ணலீங்க போது எங்க நம்ம வேர்ல்டு கப் ஜெயிக்க முடியாதோ, இவ்வளவு நல்லா ஆடிட்டு இருக்க டீம்ல சஞ்சு சாம்சன் மட்டும் தனியா இப்ப ஆடாத மாதிரி தெரியுதுனாலதான் செமாடி வாங்கினாரு எல்லாத்துக்கிட்டையும். ஆனா அதெல்லாம் அவர் இப்ப பிரேக் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதனால எல்லாமே காட்ஸ் பிளான் தான். ஓகே, காட்ஸ் பிளான் நம்ம இது அவர் அடிச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் அடுத்தது அவர் என்ன பண்ண போறாங்க இந்தியா டீம்? ஃபைனலி நான் சொல்றேன், சஞ்சு சேட்டா யூ பியூட்டி. இதை தவிர என் வாயில இருந்து வார்த்தை வரல. நீங்க அடுத்த கேப்டன் ஆகி, அதாவது 2028 வேர்ல்டு கப்புக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அதெல்லாம் மறுபடியும் சொல்லப்பாதீங்க. நாங்க ஸ்டாட்ஸ் கடைசி ஒரு 2 வருஷம் ஸ்டாட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஒரு மேட்ச் அடிச்சா நீங்க 4 இன்னிங்ஸ் அடிக்கிறது கிடையாது. இதை ஒழுங்கா கண்டினியூ பண்ணுங்க.
கன்சிஸ்டண்டா இதே மாதிரி ஒரு 6 அடிச்சா அடுத்த பால் ஸ்டோக் வைக்கிறது, சிங்கிள் ஆடுறது, தரையோட 4 அடிக்கிறது, இதே மாதிரி ஆடுங்க. உங்களோட லைஃப் என்னைக்குமே நல்லா இருக்கும். கேரளால இருந்து இதுவரையிலும் 3-4 பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. அதுல முக்கியமான சூப்பர் ஸ்டாரா சஞ்சு சாம்சன் இருக்காரு. கேரளா அரசாங்கம் இவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா எடுக்கிறதா ஒரு வந்து நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்லயே வந்து ஒரு அமைச்சர் பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா பாராட்டு விழா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பாராட்டு விழா இல்ல போதாது, இப்போ ஒரு ஃபிலிம் எடுங்கய்யா. ஐயோ, சஞ்சுவோட MS தோனி அன்ஸ்டோல் ஸ்டோரி இருக்கும்போது ஒரு சஞ்சு சாம்சன் அன்ஸ்டோல் ஸ்டோரி இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு நாம சொல்ல மாதிரி இந்த மாதிரி ஒரு கதை கிடைக்காது. கதையை எடுத்துருங்க, நல்ல கதையா இருக்கும் போதே எடுத்துருங்க. இப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை MS தோனி படத்தை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அவங்க கிரிக்கெட்டுக்குன்னு சொல்ல வரல, நிறைய விஷயத்துல இன்ஸ்பயர் எடுத்திருக்காங்க. அந்த ட்ரெயின் சீன்லாம் இன்னமுமே எனக்கு ஒரு ட்ரெயின் போகுது, நீ போறியா இல்லையான்ட்டு தோனி ஓடி வந்தேரு வரல, எத்தனை பேர்த்துக்கு அது ஒரு கனவாவே இருக்கு. அதனால நீங்களும் சஞ்சுக்கும் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கும். அதனால ஒரு படமா எடுங்க. பார்ப்போம், யாராவது இது ஒரு கேட்டு ஓகே. ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் முன் வந்து சஞ்சு கிட்ட சஞ்சு பர்மிஷன் தந்துடுவாரு. பிரபராஜா ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் இது அவாய்ட் பண்ணிருக்கலாம் சொல்றேன். அந்த இல்ல சஞ்சுவோட ஃபியூச்சர் என்னன்னு கேட்டா நான் ஒரே வார்த்தையில சொல்லுவேன், கன்சிஸ்டன்டியா ஆடினா அவருக்கு ஃபியூச்சர் வந்து ஒலிம்பிக்ஸ்லயும் இருக்கு, அடுத்த வேர்ல்டு கப் வரைக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று தான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். த டார்கஸ்ட் நைட் ஆல்வேஸ் ரைசஸ் வித் த சன்ரைஸ். ஓகேவா? எப்பப்பெல்லாம் நைட் ஆகுது, ஒரு கஷ்டம் வருதோ, அடுத்த ஒரு சன்ரைஸ் இருக்கும், அதுக்கு ஒரு வழி பிறக்கும். அதே மாதிரி தான் சஞ்சுவுக்கும் நடந்திருக்கு, இந்தியா டீமுக்குமே நடந்திருக்கு. அதனால சஞ்சுவை இன்னும் நிறைய கேம்ல பார்ப்போம்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம்.